இவங்க தான் என்னோட பாட்டி. ஹாய் சொல்லு. பாய் பாய். ஹாய் சொல்லுனா பாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹலோ ஹலோ. எது சொல்லுது? ஹலோ கேமராவை பார்த்து சொல்லு. ஹலோ. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன தெரியுங்களா? குழந்தைக்குதா? யாரை பார்த்தாலும் எங்கள் பாட்டி வந்து குழந்தை இருக்கா, கல்யாணம் ஆகிடுச்சா, இதை தவிர அவங்களுக்கு வேறு தெரியாது. அப்படிதான் கேட்கணும். அதை போட பேசுது. சரி, சாப்பிட்டியா நீ? மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டியா? பக்கத்தில் இருக்காது. நம்ம 2 பேரும் தான். அது நீ தானா? அவங்களுக்கு இப்போ கேமராவில் இருக்கிறதே நான் தான் இப்போ தான் தெரியுது. அந்த மயக்கத்தை கண்டுபிடிக்க முடியலன்றாங்களே. அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வர்றதால அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். இப்போ மாமா கார் எடுத்துகிட்டு வருவார். சரி, டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம். ஓகே, வெளியே இருந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து வெளியே. அங்கே வந்து கார் பார்க்கிங் அந்த மாதிரி விட்டுக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கெட் இன்சைட். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது வீட்டில் பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை 4 பேர் தான் இருக்காங்க இவ்வளோ பெரிய வீட்டில். முன்னாடி நாங்கள் எல்லாம் இங்கே தான் ஜாலியாக விளையாடிட்டுருப்போம். சின்ன வயசில் இங்கே சேர் போட்டுட்டு இந்த மரத்து மேலெலாம் ஏறிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருப்போம். என் பாட்டி ஆக்டிவாக இருந்தப்போ இங்கே ஃபுல்லாகவே வந்து செடி வைப்பாங்க. ஸோ இதுதான் வெளியே. இது வந்து அவுட் ஹவுஸ் மாதிரி. ஸோ அவுட் ஹவுஸில் வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி சும்மா இருக்கும். ஸோ இங்கே சும்மா ஆஃபீஸ் மாதிரி போட்டு யாராவது மாமா மீட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க இங்கே வச்சு மீட் பண்ணுவார். ஸோ இங்கே பேசுவார். ஸோ நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதுதான் வந்து இங்கே தான் வந்து உட்காந்து நாங்களாம் சின்ன வயசில் விளையாடிட்டு இருப்போம். அந்த இடம் அங்கே பார்த்துருக்கீங்களா? மாங்காய் மரம். அது வந்து சாப்பிட்ற ஏரியா. பக்கத்துலேயே அடுப்பு இருக்கும். ஸோ அங்கேயே சமைச்சு அப்படியே பக்கத்தில் சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ உள்ளே போகலாம். உள்ளே போனால் முன்னாடி ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும். இதை இப்போ அடைச்சிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு ஸ்டடி ரூமாக இருந்தது முன்னாடி. இப்படி போனால் மாடியில் 2 ரூம்ஸ் இருக்கும். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே இப்போது தாத்தா படுத்துட்ருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ அந்த ரூம் தான் இப்போது இப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ இருட்டாக இருக்குது. இங்கே வந்து ஊர்லேருந்து வந்தாங்கன்னா மாமா எல்லாம் தங்குவாங்க. ஸோ இந்த ரூமில் முன்னாடி இந்த ரூமுக்கும் வேறு வழி இருந்தது. ஸோ வாஸ்து சரியில்லைன்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் டைனிங் ஏரியா. ஸோ இங்கே தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். முன்னாடி பூஜை ரூம் இங்கே தான் இருந்தது. பட் பூஜை ரூம் இப்போ மாற்றியாச்சு. இது சும்மா பாட்டி சும்மா தங்குவாங்க. ஸோ பூஜை ரூமை வந்து மாற்றி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதான் இது வந்து கிச்சன். பார்த்திங்கன்னா வீடே காலியாக இருக்கும். எல்லாருமே வந்து நாங்கள் முன்னாடி அது வெளியே ஒரு கிச்சன் இருக்கும். அது அப்பப்போ ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. சம்மர் வெக்கேஷன்னா இங்கே தான் 2.5 months வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ சும்மா அப்படியே இந்த வீட்டை
அங்கே ஃபுல்லாக வந்து ஃபார்ம் தான், பின்னாடி ஃபுல்லாகவே வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட், ஆறு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து அக்கேஷ்னலாக தான் வரேன், அதுவும் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் ரேர்லி ஐ கம் ஹியர். ஊருக்கே நான் ரேராக தான் வரேன், பிகாஸ் சென்னையில் தான் முக்கால்வாசி இருப்போம். ஸோ ஐ மிஸ் ஆல் மொமெண்ட்ஸ் ஹியர். இங்கே தான் ஜாலியாக மரத்தில் அதோ இந்த மரம் தெரியுது பாருங்கள், இந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு யார் வராங்க போகிறாங்கன்னு வாட்ச் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த ஏரியாவில் முன்னாடி இது கட்டில் சேர் இருக்கும், மணலாக இருக்கும். ஸோ மண்ணில் உட்காந்து விளையாடிட்டு அப்படியே பார்ப்போம். பாட்டி சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா இந்த சைடில் இந்த உட்காந்துருக்காங்க, இந்த வராண்டா தான் எங்களுக்கு டைனிங் ஹால் உள்ள. பட் இப்போ அப்போது எங்களுக்கு இந்த வெளியே இருக்கிறது தான் டைனிங் ஹால். மாடி மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணவே மாட்டோம். மாடியில் அந்த பால்கனியில் சும்மா விளாடுவோம். சம்டைம்ஸ் ஒளிஞ்சுப்போம். அந்த காரிடார் இங்கே தெரியும் பாருங்கள், அங்கே வந்து அந்த மாடிக்கு அடியில் ஒரு பொந்து மாதிரி போகும். ஸோ அங்கே போய் நாங்கள் ஒளிஞ்சிட்டு விளாடுவோம், ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அண்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான இடம். டிப்பிக்கல் வில்லேஜ். இங்கெல்லாம் தனியாக இருந்தால் ஆக்சுவலாக போர் அடிக்கும். சின்ன வயசில் முன்னாடிலாம் இங்கே தனியாக நான் ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு தனியாக வந்து சிக்கிட்டேன். யாருமே இல்லை, ரொம்ப போர் அடித்து செத்துட்டேன். ஸோ இப்போவும் எனக்கு போர் அடிக்குது, ஏன்னா யாருமே இல்லை. ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வருவோம். ஹாய், புதுசாக வந்திருக்கியா? புதுசாக வந்திருக்கு, பேர் என்ன? கியூட்டி. இந்தா உனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸே எடுத்து நான் அது கொடுத்துட்ருக்கேன். இப்போது இது வந்து பயப்படுது, புதுசாக பிறந்திருக்கிறதால இது கொஞ்சம் பயப்படுது. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்தா சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். இது கூட என்ன, சாரி, இது கூட என்ன மதிக்க மாட்டேங்குது. சரி நான் கிளம்புறேன், பாய். சரிங்க மாமா, இவர் தான் என்னோட மாமா. நீங்கள் உங்கள் ஒய்ஃப் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நீங்கள் கையெடுங்க, ஹாய் சொல்லுங்க. மம்மியா? எண்ணெய் பண்ணும், ஆனால் எண்ணெயை ஊற்றிட்டோம் 2 லிட்டர் எண்ணெய். ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஆயாவை கூட்டிகிட்டு. வா. எங்கேயாவது விட்டு போய் மாமா இல்லை, அவர் ஓட்டுவார். உள்ள ஆள் இருக்கு, உட்காரு. நீ நீங்கள் வரீங்களா மாமா? சரி போய் என்னடா பண்ணுற போட சாப்பிட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கு. இது ஏன் இதுவாகிடுச்சா? ஓ
ஓகே ஓகே சரி ஆ ஆயா தண்ணி இந்த தண்ணி ஆயா என்ன இதே காலு கை எல்லாம் வேலை 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 வா பார்த்துக்கலாம் ஸ்லிப்பர் வழுக்குது வேறு ஸ்லிப்பர் வாங்கிட்டு இதே மாதிரியே போகிறாங்க டாக்டர் பார்க்கணும் புரியல ஸோ ஃப்ரெஷ் லெமன் ஆமாம் லெமன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ் பறிச்சுட்ருக்கோம் இது அம்மா என்ன பண்ணணும் வேலை கையில் கட்டணுமா ஸோ இது ஃபுல்லாக வந்து லெமன் பறிச்சிருக்கோம் போதும்னு நினைக்கிறேன் ஸோ ஹோம்மேட் ஃப்ரெஷ் லெமன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேறு வெஜ்ஜீஸ் எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி ஸோ எவ்வளோ கருவேப்பிலை இருக்குது பாருங்க எப்படி ப்ராங்க் பண்ணனா நானா நேற்று நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ம் வேலை செய்யாமல் நீங்கள் ப்ராங்க் பண்ணிகிட்ருக்கீங்களா ஆ நம்பிட்டீங்களா ஏமாத்தினோடனே குரலை வேணா நான் கொஞ்சம் பொண்ணு நாங்கள் பார்த்தேன் உன் குரலுன்னு எனக்கு தெரியும் ஒரு வெண்டைக்காய் கொடுங்க அப்படி சாப்பிடுவோம் நிச்சு வச்சுட்டு நான் பசங்க நான் அதான் மாற்றிட்டுங்க அதெல்லாம் கிடையாது அதில்னா உன் பேர் கரெக்டாக வரும் பதிவு பண்ணிட்டு சரி உங்களை ஏமாத்தலாமேன்னு பார்த்தேன் நான் எலுமிச்சி மரத்தில் இருந்தீங்களா 2 பேரும் அப்பயே நான் உன் குரலை கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டிங்களா என் வாய் தான் ஓட்ட வாயாச்சு ஓட்ட வாய் சூப்பராக இருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து முள்ளங்கி செடி இது ஆனால் இன்னும் வளரல இது அவரை செடிங்க ஓ இது அவரை செடியா சாரி மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஓ முள்ளங்கி இருக்கா செம வாவ் ஆயாவை விட பெரிய விவசாயி ஆயிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக ஒன்று மட்டும் பிடுங்குங்க நல்லா கரெக்டாக இருக்குதா ஒரு 4 எடுத்துக்கிடும் இப்போ இது கீரை இருக்கா பிடிக்குது அதிகமாக ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம கேரட் மாதிரியே முள்ளங்கியும் வளர்ந்துருக்கு புளிச்சக்கீரை இருக்குது அதெல்லாம் பிடிங்குது புளிச்சக்கீரை இப்படி அப்படியே விட்டு அனுப்பு அவங்க ஆஞ்சிக்கிட்டோம் வேரோடையா அவங்க அம்மாவா எந்த அறிவு கட்டுறீங்களா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி யாருக்குமே கிடைக்காது இது
இது எல்லாமே வந்து நாங்களே பண்ணது தான். நாங்களாம் எல்லாமே அவரே பண்ணதான். நான் பண்ணல, எங்கள் அத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ நைஸ். இன்னும் 3 ரெயின் புழு இருக்காது இல்லை? 9வது ரெயின் போய்க்குது. ஆனால் சிலதுலாம் கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன். சில முள்ளங்கிலாம். ஆமாம், இன்னும் பெருசாகணும். பெருசாக இருக்குதான் பார்த்து போகணும். ஆமாம், எது பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரில, அதனால போதும். நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து அவரைக்காய் இருக்கும், நான் அதையும் வீடியோ போடுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வீட்டிலையே கல்டிவேட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் பறித்ததை வந்து கீரை உருவிட்டுருக்கோம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக.